மலேசிய தம்பதிகளை முத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக, ரோகிணி ரோகிணி சீக்கிரமாக வெளியே வாமா, என்னம்மா பண்ணுற, உன்னை பார்க்க வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி ரோகிணியை கூப்பிட்றாங்க. ரோகிணி ரூமுக்குள்ளே இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, என்ன சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாங்க. விஜயா திரும்ப திரும்ப கூப்பிடுவோம் வேறு வழியே இல்லாமல் ரோகிணி ரூமை விட்டு வெளியே வராங்க. ரோகிணியை காட்டி சொல்கிறாங்க விஜயா, இவ தான் என்னுடைய மருமக ரோகிணி, இவனோட அப்பா தான் மலேசியாவில் இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. அப்படியாம்மா, மலேசியாவில் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பதிகள் கேட்குறாங்க. ரோகிணி வேறு வேறு பேரை சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே வேறு நாட்டில் இருக்கக்கூடிய ஊரோட பேர். நீ சொல்கிற இந்த இடத்தோட பேர்லாம் மலேசியாவில் இல்லைம்மா அப்படின்ட்டு அந்த தம்பதிகள் சொல்கிறாங்க. என்னடா அது வம்பா போச்சு, இன்றைக்கி செம்மையாக மாட்டினோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அந்த நேரம் ரோகிணி அப்படின்ட்டு ஒரு சத்தம் கேட்குது. ரோகிணி திரும்பி பார்க்குறாங்க. ரோகிணி ஏற்கனவே தனக்கு மாமாவை நடிக்கிறதுக்கு கறிக்கடை பாயை செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு வந்து அப்பா இதை சொன்னாங்க அதை சொன்னாங்கன்ட்டு எனக்கு பில்டப் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு ரோகிணி தான் வர சொல்லியிருப்பாங்க. அந்த செட்டப் கறிக்கடை மலேசியா பாயும் அங்கே வந்து நிற்கிறாரு. ரோகிணியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உள்ளே வராரு. போச்சுரா, எப்போவுமே லேட்டாக வரக்கூடியவர் இன்றைக்கி சொன்ன நேரத்துக்கு வந்து நிற்கிறாரு. என்னையோடு நம்ம கதை முடிஞ்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ரோகிணி பதட்டம் அடிக்கிறாங்க.